கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். நாங்களாம் ட்ரிப்பு போனால் அங்கே ஜிப்லைனிங்லாம் பண்ணுவோம். பட் நீங்கள் ஜிப்லைனில் போய் 35 பேர் வாழ்க்கையை சேவ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வெற்றி உரையை நாங்கள் கேட்டே ஆகணும் மேம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ரெயின்ட்ராப்ஸ் சேரிட்டி ஃபவுண்டேஷனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என் வேலையை ரொம்ப பிடிச்சி செய்வேன். என் வேலையில் உண்மையாக இருப்பேன். அதனாலே என்னமோ ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு நிலமை, திடீர்னு கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. போனோம். அங்கே போனதுமே திரும்பவும் நிலச்சரிவு ஏற்படுத்தி யாருமே இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நம்மளோட கடமையை மறந்து நம்ம வீடு தான் முக்கியம், நம்ம உயிர் தான் முக்கியம்னு நினச்ச திரும்பி வர தோணலை. அங்கே இருக்கிற உயிர் என்னால் முடிஞ்ச அளவு காப்பாற்றணும்னு நினச்சேன். ஆண் செவிலியர் அந்த நேரத்தில் இல்லை. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, எது வேணாலும் படிங்க, என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. ஆனால் செய்கிற வேலைக்கு உண்மையாக இருங்க, நம்ம கடமைக்கு உண்மையாக இருங்க. நன்றி, தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சபினா. உண்மையிலே நம்மளாம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம்னா 8-10 மணி நேரம் டாக்டர்ஸ் வேலை பார்ப்பாங்க. 14 மணி நேரம் 15 மணி நேரம் பல ஷிஃப்ட்டுகளை பார்த்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லேருந்து பேஷண்ட் வரைக்கும் எல்லாரும் வாயார சிஸ்டர் சிஸ்டர்னு ஒவ்வொரு நர்ஸையும் கூப்பிடுறோம். இந்த சமூகத்துக்கே சிஸ்டர்ஸ் இந்த நர்ஸு தான். அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் சபினா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்த விருதாளர் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக பிருத்வி விமென்ஸ் இன்னோவேஸ் மேனேஜிங் டைரக்டர் எஸ் பாலன் அவர்களையும் மண்வாசனை மேனேஜிங் டைரக்டர் மேனகா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களோடு சேர்த்து நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் வடிவுக்கரசி அம்மா, வாங்கம்மா மேடைக்கு வாங்கம்மா. நல்ல ஒரு கைத்தட்டல் தந்துடலாம். வடிவுக்கரசி அம்மா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் பாலன் சார் அவர்கள் நம்மளோட வந்துட்டாங்க. ஸோ இந்த 3 பெரிய மனிதர்களினுடைய கைகளால் அந்த அவார்டை வாங்க போகிற விருதாளர் யார், செய்த சாதனை என்ன, வாங்க எல்இடி ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இளவரசி ஜெயகாந்த் தொழில் முனைவோர், அஸ்வதி ஹாட் சிப்ஸ் நிறுவனர். இவரது பூர்வீகம் தமிழ்நாட்டின் உசிலம்பட்டி அருகே உள்ள கிராமம்தான். இளவரசி திருச்சூருக்கு குடிபெயர்ந்து 45 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. ஆரம்பத்தில் அரிசி முறுக்கு, ஓலை பக்கோடா தயாரித்து அக்கம் பக்கத்தினருக்கு கொடுத்தவர் பிறகு வீடு வீடாக சென்று விற்பனை செய்ய தொடங்கினார். மெல்ல மெல்ல ஆர்டர்களும் குவிய தொடங்கின. வீட்டை அடமானம் வைத்து கடன் வாங்கி 50 லட்சம் ரூபாய் முதலீட்டில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றை தொடங்கி 50 பேருக்கு வேலை கொடுக்கும் முதலாளியாக மாறினார். திடீரென ஒரு நாள் இரவு இளவரசியின் சூப்பர் மார்க்கெட் மொத்தமும் கொள்ளையர்களால் சூறையாடப்பட்டது. உடலும் மனமும் சோர்ந்து போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இளவரசி. தன் நம்பிக்கையை இழக்காத இளவரசி கடன் கொடுத்தவர்களிடம் அவகாசம் கேட்டு மறுபடியும் தள்ளுவண்டி கடை போட்டு தன் வியாபாரத்தை தொடங்கினார். ரயில்வே ஸ்டேஷன் அருகே சிறிய முதலீட்டில் இவர் தொடங்கிய கடை இன்று மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமாக பல கிளைகள் பரப்பி நிற்கிறது. இணையதளம் மற்றும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களையும் அதிக அளவில் ஈர்த்திருக்கிறது. தடுக்கி விழும்போது தாங்கி பிடிக்க தன்னம்பிக்கை போதும் என உணர்த்தி சாதனை பெண்மணியாக தலை நிமிர்ந்து நிற்கும் இளவரசி அவர்களுக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின்ட்ராப்ஸ் பெருமை கொள்கிறது. பேரில் மட்டுமல்ல, உசிலம்பட்டி தொடங்கி உலகெங்கும் கொடிகட்டி பறக்கும் இளவரசி. நல்ல கைத்தட்டல் தாங்க அம்மாக்கு. வணக்கம், நான் இளவரசி பி ஜெயகாந்த். அஸ்வதி ஹாட் சிப்ஸ் நடத்துகிறேன் திருச்சூரில், கேரளாவில். நான் மதுரை உசிலம்பட்டியை சேர்ந்தவங்க. எங்களோட ப்ராடக்ட் கார்ஷிக உள்பன்னங்களோட வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஒரு மேடை தந்ததுக்கு இந்த சாருக்கும் மேடைக்கும் வளர நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. வடிவுக்கரசி அம்மா அவர்களுக்கு வணக்கம். அவங்கள வாழ்த்தி சில வரிகள். இளவரசியை வடிவுக்கரசி பாராட்டுது. ஆஹா. ரெயின்ட்ராப்ஸ் பிள்ளைங்களை பற்றி நானே சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க எல்லாருமே என் பிள்ளைங்க. அதனால தான் சைலண்ட்டாக சத்தம் போடாமல் அங்கே போய் உட்காந்துருந்தேன். அவங்களுடைய 12வது ஆனுவல் டே ப்ளஸ் விமன்ஸ் டே செலிப்ரேஷன். நிறைய சாதனையாளர்களை அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அப்படியே தேடி 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 கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த விழா முடிஞ்ச உடனே அடுத்த நாள்லேருந்து நெக்ஸ்ட் விமன்ஸ் டே வரலாம் அவங்களுடைய தேடல் பணி போயிட்டே இருக்கும். தேடிகிட்டே இருப்பாங்க, தேடி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி தான் நமக்கு இளவரசியை கண்டுபிடிச்சிருக்காங்க.
அங்கே ஒரு சிஸ்டர், அவங்க என்ன வாய்ஸே வெளியில் வராமல் பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான வேலைம்மா நீங்கள் செஞ்சது. வேலையே இல்லை அது. அதே மாதிரி திண்டுக்கல், உங்களை திண்டுக்கல்ல வந்தேன்னா நான் பார்க்குறேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாதனையாளர்களை, எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க எல்லாரும். சாதனையாளர்களெல்லாம் உங்கள் எதுக்கு ஏன் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நாளைக்கு இதே மாதிரி சாதிக்கணும் இல்லையா? உங்கள் சிஓ சார் சொன்ன மாதிரி நாளைக்கு நம்மளும் சாதிக்கணும். பிரியா மேம் சொல்லிட்டு போன மாதிரி அதோடு நிறுத்திடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டம், போராடிக்கிட்டே இருக்கணும். போராடினா தான் சாதிக்க முடியும். நமக்கு சாதிக்கணும்னா சார் சொன்ன மாதிரி நமக்கு பின்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா, அண்ணா, தம்பி, வீட்டுக்கார் எல்லாரும் நமக்கு உதவி செய்வாங்க. அதனால தான் பாருங்கள், ரெயின் ட்ராப்ஸில் கூட அரவிந்த் இருக்குது. அவர் தானே கண்டுபிடிக்கிறாரு. ரேயாமா இருந்தாலும் கூடவே அரவிந்தோட சேர்ந்து குழுவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தானே இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சப்போர்ட்டில் நம்ம சாதிப்போம். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நன்றியோடு இருப்போம். ஓகேங்களா? சாதிப்போம். என்ன சாதிச்சாலும் சரி, இது எங்கேயுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையை நேசிங்க. ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் லவ்விங் யுவர் ஜாப். அந்த வேலையை நேசித்து சிஸ்டர் பாப்பா சொல்லிட்டு போன மாதிரி அதுக்கு உண்மையாக இருங்க. அது உங்களை உயர கொண்டு போகும். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் இளவரசி மேம். அடுத்த விருதை தருவதற்காக யாரையெல்லாம் கூப்பிட போறோம்? ஆக்டர் விவேக் பிரசன்னா அவர்கள், ஃபவுண்டர் CEO ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா டாக்டர் ஸ்ரீமதி கேசன் அவர்கள், ஷுப் கார்ட்ஸ் MD ஷுப் கார்ட்ஸ் திலீப் குமார் அவர்கள், கிரியேட்டிவ் டைரக்டர் ஷுப் கார்ட்ஸ் டி நந்தினி அவர்கள், நால்வரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கேள்விகள் நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை நானே பேசிவிட்டோம்? அதாவது வந்திருக்கிறது ஒரு உமன்ஸ் காலேஜ், மகளிர் தினத்துல வந்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி உமன்ஸ் டே. ஏதோ ரைம் சொல்ற மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு நாள் மட்டும் ஆக்சுவலாக உமன்ஸுக்கு போதாது. எல்லா நாளுமே அவங்களோட தான். ஆக்சுவலி சொல்ல போனால், உண்மையை சொல்ல போனால் அதான் உண்மை. அவங்களோட ஒரு நாள் தொடங்கி ஒரு நாள் சரியா முடியலன்னா இங்க பாதி பேரோட லைஃப் முடிஞ்சிடும். அதுதான் உண்மை. ஸோ அவங்க பேக் போனா இருந்து தான் பல பேரோட லைஃப்ல பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அது உண்மை. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு தருணத்தில், இந்த மாதிரி ஒரு மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரெயின் ட்ராப்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் என்னை இன்வைட் பண்ண அர்ச்சனா மேம் அண்ட் டீம், உங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. அண்ட் அனிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க கூட நான் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன் ஒரு படத்துல. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படமும் வர இருக்கு. அண்ட் ராஜ்மோகன் அண்ணாவோட மிகப்பெரிய அண்ணா தான் இது ஹோஸ்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவரோட தமிழுக்கும் அவரோட உச்சரிப்புக்கும் அவரோட அழகான நடைக்கும் நான் எப்பயும் ரசிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேற என்ன? ஸோ ஸ்வீட்டா, இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும். நமக்கு ரொம்ப பிடிக்கல 96 படத்துல வர பாடல்கள் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? கரை வந்த பிறகு. அதை போன்ற எக்கச்சக்கமான சுடரி சாங் பிடிக்கும். இனி சுடரி ஃபேன்ஸ் அப்படி எக்கச்சக்கமான நெஞ்சுக்கு நெருக்கமான பாடல் ரீசன் சாங் சொல்லுங்க. அமரன்ல சக்கரை. அமரன். அந்த பாடல்களை எழுதி குவித்த என் நெஞ்சிற்கினிய தம்பி, நான் அவரை முத்துக்குமார் அண்ணனோட இன்னொரு வடிவமா தான் பார்க்கிறேன். கார்த்திக் நேத்தா அவருடைய உடன் பிறந்த சகோதரர் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கலை குடும்பம் தான். யார் அந்த அவார்டை நம்ம பார்க்க வேண்டிய தருணம். இந்த தேசத்தை தாய் நாடுமோ, பேசுமுடைய தாய்மொழிமோ, எல்லாமே பெண்கள் தான். தெய்வமே பெண்கள் தான். ஒவ்வொரு பொண்ணுமே ஒரு தெய்வம் தான். அதில் ஒரு பெண், ஒரு விருதாளர் ஒரு சாதனை செய்திருக்கிறார். யார் அவர்? LED ஸ்கிரீன்ல பார்க்கலாம் வாங்க. இவாஞ்சலின் பிரசில்லா தன் தனித்துவமான கற்பிக்கும் முறையால் மாணவர்கள் மட்டுமின்றி வெகுஜன மக்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் ஆசிரியை இவாஞ்சலின் பிரசில்லா. பள்ளிக்கு செல்ல அடம் பிடிக்கும் குழந்தைகள் கூட இவர் பாடம் நடத்தும் அழகை கண்டு முதல் வரிசையில் சென்று அமர்ந்து கொள்கிறார்கள். பள்ளி பாடங்களை பாடலாக பாடி கற்பிக்கும் இவர் மாணவர்களின் கற்றல் நிகழ்வை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றியிருக்கிறார். 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்ற இவர் கடினமாக போராடித்தான் ஆங்கில அறிவை வளர்த்து கொண்டார். 2001 ஏற்காட்டில் உள்ள மலைவாழ் மக்களுக்கான அரசு மேல்நிலை பள்ளியில் பணிக்கு சேர்ந்த பிரசில்லா அங்குள்ள மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பதில் இருந்த சிக்கலை புரிந்து கொண்டார். இதனால் பாடங்களை மெட்டுக்களோடு பாடலாகி கற்பிக்க தொடங்கினார். ஆங்கிலம் தெரியாது என்பது மாணவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பையும் நடத்துகிறார்.
புத்தக பாடங்கள் மட்டுமின்றி பொது அறிவு, நாட்டு நடப்புகள், உலக விஷயங்களையும் கற்றுத்தருகிறார். ஆங்கிலத்தில் பலவிதமாக மாணவர்களின் மொழி அறிவை வளர்த்து வருகிறார். 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வழிகாட்டி வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களை ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இணையாக கொண்டு வர வேண்டும் என்ற லட்சியத்துடன் பயணிக்கும் ஆசிரியை இவாஞ்சலின் பிரசில்லா. இவருக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின் டிராப்ஸ் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நீ கற்ற கல்வி நீ உட்காரும் நாற்காலியை தேர்ந்தெடுக்கிறது. இது எனக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு கோட். நம்ம ஆண்களுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு பெண்கள் பேசிட்டு இருக்கோம். பட் நான் இப்போ மலைவாழ் மக்கள்கிட்டே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி அவினாஷியில் அதுவும் கிராமத்தில் தான். இது வரைக்கும் 13 ஸ்கூலில் வேலை பார்த்தேன். எல்லாமே கிராமங்கள் தான். இந்த கிராமங்களை ஏன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் ஆரம்பத்தில் படித்தேன். அப்பா நிறைய நல்லா இங்கிலீஷ் பேசுவார். நான் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வேலை பார்த்தாரு. அப்போ அவர் பேசும்போது நான் அவர் வாயவே பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு இங்கிலீஷ் அப்போ தெரியாது. அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் கற்றுக்கவே முடியல. இதை நான் என்னை ஒரு சேலஞ்சாக நான் எடுத்து தான் ஒவ்வொரு நாளும் என் குழந்தைங்க அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அதாவது என் ஸ்கூல் சில்ட்ரனை சொல்கிறேன், கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் அதை லேர்ன் பண்ணி அதை என் குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேரணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். அந்த ஆசைப்பட்டது எனக்கு ரொம்ப ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது இந்த சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியா ஜனங்களுக்கு மத்தியில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெப்பனாக இருக்குது. அது மூலமாக நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் நின்றுட்டுருக்கேன். அதுக்காக இந்த ரெயின் டிராப்ஸ் சேரிட்டிக்காக மிக்க மிக்க நன்றியை சொல்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ ஆல். வாழ்த்துக்கள் மேம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்த விருதாளர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக எத்ராஜ் காலேஜ் ஃபார் விமன் பிரின்சிபல் அண்ட் செக்ரட்டரி டாக்டர் எஸ் உமா கௌரி அவர்களையும், மெம்பர் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களையும், ஃபேபுலஸ் ஃப்ளவர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு வெங்கடேசன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ராஜ்மோகன், விருதாளர் யார்? நித்யஸ்ரீ செந்தில்குமார். தென்னிந்தியாவின் முதல் பெண் எலக்ட்ரீஷியனாக சாதித்து வருபவர் நித்யஸ்ரீ செந்தில்குமார். சேலத்தில் சிறிய கிராமத்தை சேர்ந்த நித்யஸ்ரீ மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் படிப்பை முடித்துவிட்டு தன் துறை சார்ந்து தொடக்கத்தில் பணிபுரிந்தார். எனினும் எலக்ட்ரிக்கல் பணி மீது இவருக்கு தனி ஆர்வம் ஏற்பட்டது. தன் நண்பர் பாண்டியன் கொடுத்த ஊக்கத்தால் முதன் முயற்சியிலேயே சீலிங் ஃபேனை உயரத்தில் மாட்டி மின் இணைப்பு கொடுத்த போது நித்யஸ்ரீக்கு புது நம்பிக்கை பிறந்தது. சந்தேக பார்வைகளை, எதிர்மறை கருத்துக்களை தவிடுபொடியாக்கி தனி ஒரு பெண்ணாக இந்த துறையில் முன்னேறி வரும் நித்யஸ்ரீ பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் தன் திறமையை காட்டி வருகிறார். டாடிஸ் கேர்ள் மது என்ற பெயரில் இன்ஸ்டா பிரபலமாகவும் உள்ள இவரை 1/2 மில்லியன் ஃபாலோவர்கள் பின்தொடர்கிறார்கள். அதில் தன் பணி சார்ந்து பல்வேறு விழிப்புணர்வு வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார். தன் அம்மாவின் கனவையும் நிறைவேற்றி அவருக்கு ஃபேன்சி ஸ்டோர் வைத்து கொடுத்த நித்யஸ்ரீ அவரே அந்த கடைக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்து கொடுத்துள்ளார். ஆண்கள் மட்டுமே கோலோச்சி வரும் துறையில் முத்திரை பதித்து வரும் இவருக்கு சாதனை பெண் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின் டிராப்ஸ் பெருமை கொள்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். எலக்ட்ரீஷியன் ஃபீல்டுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சதுக்கு ரெயின் டிராப் ஃபவுண்டேஷனுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ என்னை இந்த ஃபீல்டில் ஷைன் பண்ண வச்ச என்னோட ஃப்ரெண்டு பாண்டி அண்ட் எங்களோட உங்கள் எலக்ட்ரீஷியன் டீம் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இல்லை. அண்ட் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அண்ணன் தம்பியாக பழகி எல்லாரும் இந்த வேலைக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வீட்லேயுமே அகெயின்ஸ்ட் பண்ணாங்க, நீ போகாத, சின்ன பொண்ணு ஷாக் அடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்லேயுமே அகெயின்ஸ்ட் பண்ணாங்க. பட் இதில் நான் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை அப்ரோச் பண்ணாங்க நல்ல விதமாக. கிராமத்துல இருந்து இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது நானே என்னை ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் இருந்து நீ ஏன் எலக்ட்ரீஷியன் ஃபீல்டுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். இந்த ஒரு ஃபீல்டை
எல்லாருக்கும் வந்து நல்ல விதமாக கொண்டு வரணும், அதுலேயும் பெண்களாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீ முன்னெடுத்து பண்ணணும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோட ஃப்ரெண்ட் பாண்டி தான். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் பாண்டி. தேங்க்யூ ஸோ மச் ரெயின்ட்ராப் ஃபவுண்டேஷன். தேங்க்யூ வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா எத்ராஜ் காலேஜ் ஃபார் விமன் பிரின்சிபல் உமா கௌரி மேம் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிலபஸை தவிர என்ன வேணா பேசுங்க. அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். ஸோ இங்கே இந்த அரங்கத்தில் வந்து நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த அரங்கத்துக்குள்ளே எங்கள் மாணவிகள் வரணுங்கிறப்பயே அவங்களுக்கு எப்போவுமே எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வருவாங்க. ஏன்னா கிளாஸ் ரூம்லேருந்து அவங்களுக்கு இங்கே வரப்போ இந்த அரங்கம் வந்து நிறைய மாணவிகளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுத்து எல்லா துறைகளையும் அவங்க முன்னேறதுக்கு முதல் ஒரு துவக்கமாக இருந்தது இந்த அரங்கம் தான். ஸோ அதனால் இந்த அரங்கத்திற்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி தான். நிறைய மேலே முன்னேறி இருக்கிற எல்லாருக்குமே இங்கே நாங்கள் அவங்கள கெஸ்ட்டாக கூப்பிட்றப்ப முதல்ல சொன்னது இந்த அரங்கத்தில் தான் எங்களுடைய முதல் வாய்ப்பு வந்ததுன்னு. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மாணவிகளும் இந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு ஹாலிடேனாலும் எல்லாரையும் நாங்கள் வர சொன்னதுக்கு காரணமே வந்து இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இங்கே இந்த இதை அவார்டை வழங்குறப்ப அதை வாங்குறவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து உங்களோட வாழ்க்கையிலும் உங்களுக்கு எந்த ஒரு துறையில் வந்து ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையில் வந்து உங்களால் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையணுமோ அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குங்கிறதுக்கு தான் உங்களை அனைவரையும் இந்த ஒரு மாலை பொழுதில் வந்து உங்களை நாங்கள் அத்தனை பேரையும் வரவழைச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு நாளில் வந்து எங்கள் கல்லூரியின் சார்பாக அனைத்து மகளிருக்கும் உழைக்கும் மகளிருக்கு எங்களது உலக மகளிர் தின வாழ்த்துக்களை எங்களது கல்லூரி நிர்வாக சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு ரெயின்ட்ராப்ஸ் சேரிட்டிக்கு எங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்த விருதை கொடுப்பதற்காக மூவரை மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். ஒருத்தர் இந்த மீடியா துறையினுடைய ஒரு மிகப்பெரிய பிதாமகன்னே சொல்லலாம், ஒரு மீடியா ஐகான். அது மட்டும் கிடையாது, கல்வித்துறையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மிஸ்டர் ரமேஷ் பிரபா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா ஆக்ட்ரஸ், டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் நீலிமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஹவுஸ் ஆஃப் கலாம் மேனேஜிங் ட்ரஸ்டி ஏபிஜே எம்ஜே ஷேக் தாவூத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். குரல்தான் இவரது அடையாளம். முகமறியாதவர்கள் கூட குங்குமம் இந்த வாரம் என்ற இவரது குரலை நிச்சயம் கேட்காமல் இருந்திருக்க முடியாது. கடந்த 36 ஆண்டுகால பயணத்தில் சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட டிவி ரேடியோ விளம்பரங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் பத்மஸ்ரீ. 12 ஆண்டுகளாக குங்குமம் வார இதழின் விளம்பரத்திற்கு குரல் தந்த இவர் நிஜாம் பாக்கு, மங்களன் மங்கள், சரவணபவன், அனில் சேமியா என ஏராளமான விளம்பரங்களில் பேசியுள்ளார். சாதாரண விளம்பரங்களை கூட இவரது கிரியேட்டிவான வாய்ஸ் மாடுலேஷன் தனித்துவமாக மாற்றி காட்டியது. நடிகர் கமல்ஹாசனின் பேசும் படத்தில் பேசத் தொடங்கியவர் கஜினி, ஆல் இன் ஆல் அழகுராஜா போன்ற திரைப்படங்களிலும் குரல் கொடுத்துள்ளார். கட்சி பாகுபாடுகள் இன்றி அரசியல் விளம்பரங்களுக்கும் பேசியுள்ளார். குரல் சார்ந்த கலைத்துறையில் நீண்ட காலமாக கொடிகட்டி பறக்கும் பத்மஸ்ரீ அவர்களுக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின்ட்ராப்ஸ் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. பல கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து தன் பேரிலேயே விருது வைத்திருக்கிற பத்மஸ்ரீ அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல உற்சாகமான கைத்தட்டல் தரலாம். எங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த மகளிர் விருது வழங்கியதற்கு நான் நன்றி கடன்பட்டுள்ளேன். உண்மை, உழைப்பு, உயர்வு இருந்தால் எந்த துறையிலும் சாதிக்கலாம். நான் ஒரு நாடக நடிகையாக வந்து பின்பு தொலைக்காட்சியில் நடித்து அதற்கு பிறகு விளம்பரத்துறையில் வந்து அதற்கு பிறகு ஒரு டீ கடை செய்து அந்த டீ கடை தொழிலில் இன்று நான் ஒரு டீ கடை ஓனராக இருக்கிறேன். எந்த தொழில் செய்தாலும் அதில் உண்மை, உழைப்பு, உயர்வு நிச்சயம் கிடைக்கும். யாரை பற்றியும் நம்ம எதையும் பார்க்க வேண்டாம். நாம் என்ன செய்கிறோமோ அதில் உண்மையாக இருந்தால் வெற்றி நமக்கு தான். முதல்ல தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நன்றி. வாழ்த்துக்கள்மா. மேடமை பாராட்டி
ரமேஷ் பிரபா சகோதரர் சில வார்த்தைகள் பேச. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மேடத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னால் 2 வாழ்த்துக்கள். ஒன்று வந்து இந்த ரெயின் ட்ராப்ஸோட இது இருக்குது. தொடர்ச்சியாக இதில் இருக்கிற பெரும்பகுதியினர் முழு நேரமாக மிகப்பெரிய நிறுவனங்களில் பணிபுரிந்துக்கிட்டு அந்த நேரத்தை தாண்டி இந்த ஒரு சேவை நிகழ்ச்சியை ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா நான் அவார்ட்ஸ் நிறைய பார்க்குறேன், நிறைய கமர்ஷியல் சார்ந்து இருக்கும். ரொம்ப ஜெனியூனாக இவங்களெல்லாம் எங்கே தேடினாங்க அப்படிங்கிற அளவுக்கு தேடி தேடி மீடியா வெளிச்சமே படாதவர்களை தேடி தேடி பண்ணுற ரெயின் ட்ராப்ஸுக்கு முதல் வாழ்த்துக்கள். அடுத்த வாழ்த்துக்கள் ஆடியன்ஸ்கிட்டருந்து ராஜ்மோகனுக்கு தரணும். அவர் ஒரு எதுக்குன்னு சொல்லிடுறேன், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சோஷியல் இன்ஃப்ளூயன்சர், மிகப்பெரிய அறிவாளி, எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் அவர் பொறுப்பேற்றிருக்கிற தளபதி விஜயோட தாவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அரசியலில் மிகப்பெரிய வெற்றி அடைய ராஜ்மோகனுக்கு உங்களோட சார்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பத்மஸ்ரீ மேடத்தை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு கூட மீடியாவில் போராட வேண்டியது இருக்கு பெண்கள். ஆனால் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு அன்னைக்கு வந்து தொலைக்காட்சி கூட ஆதிக்கம் கிடையாது, ரேடியோ ஆதிக்கம் இருந்த காலகட்டம். அப்போ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கவங்கள வெளியில் தெரிய வாய்ப்பே இல்லை, ஸ்க்ரீனில் வரவங்கள எல்லாருக்கும் தெரியும். அப்போ எத்தனை ஆயிரம் ரேடியோ விளம்பரங்கள். அந்த ரேடியோ விளம்பரங்களில் இருக்கிற சவால் அன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து ஸ்பூல் டேப்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்பூல் டேப்பை வந்து மீட்டர் கணக்கில் இருக்கும். 30 வினாடினா அதுக்கு 30 வினாடிக்கு கட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். ஆல் இண்டியா ரோடில் 30 வினாடி அரை செகண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் தொடங்கி ஃபாஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட் வந்து 30 வினாடிக்கு 50 வினாடியான கண்டென்ட்டை கொடுத்து அவங்கள படிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக படித்து எல்லா டைப்லையும் பண்ணி அவங்க பண்ணாத சாதனைகள் கிடையாது. காலையில் ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஸ்டுடியோ, அந்த மாதிரியான ஒரு பிஸியான ஆட்கள். எனக்கு அதில் என்ன ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்ததுன்னா, அவங்களோட ஒரு 12 வருடம் நான் வந்து குங்குமம் மேகசினுக்கான விளம்பரத்தை நான் தயாரிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மாடுலேஷனை சொல்லி கொடுத்து இதை பண்ணுங்க சிறப்பாக இருக்குன்னு சொல்லி குங்குமம் இந்த வாரம் அது வந்து அது அவங்க சொன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அதை பிடிச்சி என்ன அப்படின்னா பண்ணியிருக்காங்க, 20,000 விளம்பரங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. பட் அது எங்கே வெளியில் வருதோ அப்போ தான் ப்ராப்ளம் ஆகும். அது சன் டிவியோட இதுங்கிறதால சன் டிவியோட 7 சேனல்லையும் 10 நிமிஷத்துக்கு ஒருத்தரை வந்துக்கிட்டே இருந்ததால் மிகப்பெரிய பாப்புலர் அடிச்சுது. உண்மையிலே அவர்களோடு அசோசியேட் பண்ணுங்கிறதுக்கு என்னுடைய உண்மையிலே நன்றி, வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. சார் சொல்லும் போதே இவ்வளோ நல்லா இருந்தது, மேடம் வாயால் ஒரு 2 வார்த்தை கேட்டால் நல்லா இருக்கும். குங்குமம் இந்த வாரம் இன்னும் பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம், படிக்க படிக்க சுவாரஸ்யம். வாங்கிவிட்டீர்களா? இப்போது விற்பனையில் குங்குமம். விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. நான் இந்த விளம்பரத்துறையில் இந்த அளவுக்கு வந்தேன்னா அதுக்கு முதல் சார் வந்து எனக்கு பின்னாடி இருந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி ரெயின் ட்ராப்ஸ் நிறுவனத்திற்கும் ரமேஷ் பிரபா சாருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார். மேம், வெரி ஃபியூ வேர்ட்ஸ், ஒரு 2 வார்த்தை. நீலிமா மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக குங்குமம் அந்த காலத்தில் ஏன் அவ்வளோ விற்பனை ஆச்சுங்கிறது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சச் எ ஹியூஜ் கிரெடிட். அம்மா எங்களுக்கு தான் பெருமை, எனக்கு பெருமை, ரெயின் ட்ராப்ஸ்க்கு பெருமை. இது ரொம்ப டிலேடுன்னு நான் கருதுகிறேன். இன்னும் இவங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் முன்னாடியே கிடச்சிருக்கணும். நிறைய தாமதங்கள்னால இப்போது கிடச்சிது அப்படிங்கிறதும், உங்களுக்கு நாங்கள் இந்த விருது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். To all the beautiful souls out there, happy 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 Women's Day. இன்னைக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாளுமே நமக்கு Women's Day தான். சோதனைகளை சாதனைகளாய் மாற்றுபவள் தான் பெண் அப்படிங்கறத வந்து நான் எப்பவுமே நம்புவேன். அது வீட்டில் விசில் அடிக்கிற குக்கரை ஆஃப் பண்றதுலேருந்து, காய்ச்சற பாலை ஆஃப் பண்றதுலேருந்து, புருஷன் வாயை ஸ்டாப் பண்றதுலேருந்து நிறைய இடங்கள்ல வந்து சோதனைகள் வந்து அழகா தட்டிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்குள்ள இருக்கு. We are all capable. We don't have to compete with anybody. We are all here for one life. Let's live it to the fullest. Thank you Raindrops for this opportunity. Jai Hind. Thank you. மேம், பத்மஸ்ரீ மேம், ஒரு நேர் விருப்பம். இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தேடி பிடித்து இந்த டயலாக் நீங்க தான் சொல்லணும்னு சொல்லி ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்ல சொன்னாராமே, அது சில வார்த்தைகள். சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. மக்களே,
3 தலைமுறை தாண்டி 2K கிட்ஸை கூட அவங்க இவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்கன்னா கண்டிப்பா she deserves a big round of applause. வாழ்த்துக்கள் மேம். Thank you so much ma'am. Thanks to you. Thank you. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு பேசணும்னா நமக்கு ஒரு ரெஃபரன்ஸா நம்மளோட முன்னோடிகள் இருக்காங்க. ஆனா அவங்க தான் முன்னோடிகளே, அவங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாம எவ்வளவு அழகா அது வந்து அந்த வைபை பிடிக்கிறாங்க இல்லையா? மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொரு சாதனையாளர் பின்னாடியும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் இருக்கு. அந்த நெருப்பை கையில் எடுத்துக்கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த விருதை வெல்ல போகிற அந்த விருதாளருக்கு இந்த அவார்டை கொடுப்பதற்காக மேடைக்கு ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் வேல்முருகன், மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிஜேபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய சீனியர் டைரக்டர் மதிப்பிற்குரிய பிஜேபி ராஜாதாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஷுப்காட்ஸ் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் ஷுப்காட்ஸ் திலீப் குமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ விருதாளர் யார் அப்படிங்கறத LED ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சரோஜா குமார். கரூரை சேர்ந்த சரோஜா 40 வயது வரை குடும்பத்தை கவனித்துக் கொள்ளும் பெண்மணியாக மட்டுமே இருந்தார். தன் குடும்பத்தினருக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்பட்ட பொழுதுதான் உண்ணும் உணவே நஞ்சாகி வருவதன் தீவிரத்தை உணர்ந்தார். இயற்கை விவசாயத்தை நோக்கி திரும்புமாறு நம்மாழ்வார் கூறிய வார்த்தைகள் இவரது வாழ்க்கையை மாற்றியது. உணவுக்காடு, உழவில்லாத வேளாண்மை, இதுதான் இவர் தேர்ந்தெடுத்த தனித்துவமான பாதை. மண்ணுக்கேற்ற விவசாயம் என்ற யுக்தியை பயன்படுத்தி 20 ஏக்கர் நிலத்தில் ஏர் வைத்து உழவு செய்யாமல் முருங்கை மற்றும் பல வகை மரங்கள், செடி பயிர் வகைகளை வளர்த்து வருகிறார். முருங்கையிலிருந்து எண்ணெய், தேங்காயிலிருந்து சோப்பு என புதுவிதமாக பொருட்களை உற்பத்தி செய்து வருகிறார் சரோஜா. தன்னை போலவே பல விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துதல் குறித்து பயிற்சி அளித்து வருகிறார். உற்பத்தி செய்பவனே அதை விற்பனை செய்ய தொடங்கினால் விவசாயம் ஒரு லாபமான தொழில்தான் என்பதை உலகிற்கு உணர்த்தியுள்ள சரோஜா குமாருக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின் டிராப்ஸ் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த குழுவினருக்கும் ரெயின்ட்ராப்ஸ் அமைப்பினருக்கும் மிக்க நன்றி. நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு அம்மாவாக நம்ம குழந்தைக்கு என்ன கொடுக்குறோம் சாப்பிட அப்படிங்கிறத யோசித்து நம்ம எல்லோரும் தினசரி நல்ல உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் குறிக்கோளாக இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற உணவில் 20 விழுக்காடுக்கும் மேலே நஞ்சு இருக்குது. தினசரி நம்ம கொடுக்குற உணவில் மாலத்தியான், டெமக்ரான், இன்னும் நிறைய நஞ்சுகள் இருக்குது. அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு ஒரு தத்துவம் இருக்குது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபார்மிங் இன்றைக்கி மனிதர்கள் மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற இதுக்கு வந்துருச்சு. மற்ற உயிர்களெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. நம்மளோட முன்னேற்றம், நம்மளோட வளர்ச்சி அப்படியே தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். நம்ம இயற்கை விவசாயம் 8 கோடி பேருக்கு சோறு போடுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் இயற்கையில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பூமி இருக்காது. அந்த டிப்பிங் பாயிண்ட்ஸ்லாம் கடந்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால் இனிமேலாவது நம்ம வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியலைஸ்டு மெக்கானைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இயற்கையை நோக்கி திரும்பணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே விருது வாங்கினவங்கெல்லாம் ஏதோ முன்னோக்கி போய் அது யாருமே பண்ணாததை பண்ணி சாதித்து விருது வாங்கிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் பின்னாடி போய் உழவில்லா வேளாண்மை அப்படி எல்லா மிஷினையும் நிராகரிச்சுட்டு உழவில்லா வேளாண்மை பின்னோக்கி போய் ஒரு 60 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 500 ஆண்டுகள் பின்னோக்கி போய் வேலை செஞ்சதுக்காக இந்த விருது வந்திருக்கு. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. Thank you so much ma'am. நன்றி. அனைவருக்கும் நன்றி. அடுத்த விருதை வழங்குவதற்காக கேசர் கிஃப்ட் மார்ட் பிரைவேட் லிமிடெட் உடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சுரேஷ் ஜெயின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம காலேஜுக்கு ஒரு பெருமை இருக்கு. தனக்கு சொந்தமான ஒரு பிரம்மாண்டமான நிலத்தை பெண்களின் கல்விக்காக கொடுத்த ஒரு நிறுவனம்னா அது எத்திராஜ் கல்லூரி. நம்ம எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமனுடைய சேர்மன் மற்றும் பகவான் சைபர் டெக்னுடைய சிஓஓ மைக் முரளிதரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்பட உலகத்தினுடைய ஒரு நல்ல நடிகர். குட்டி பையனா மாஸ்டரில் ஆரம்பித்து நம்ம தளபதியுடைய மாஸ்டர் வரைக்கும் நடித்த மகேந்திரன் அவர்களை அன்போடு கிடைக்கிறோம். விருதாளர் யார் அப்படிங்கறத LED ஸ்கிரீன்ல பார்க்கலாம்.
திருவண்ணாமலையில் சிறு கிராமத்தில் பிறந்த கஸ்தூரிக்கு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் பொழுதே கால்பந்து விளையாட்டில் ஆர்வம் மிக அதிகம். மண்டல அளவிலும் மாநில அளவிலும் பட்டங்களும் பரிசுகளும் வென்றுள்ளார். கால்பந்து விளையாட்டில் எத்தனை கோல்கள் அடித்தாலும் தனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் கஸ்தூரிக்கு இருந்தது. இதனால் குழு விளையாட்டிற்கு குட் பை சொல்லிவிட்டு பளு தூக்கும் வீராங்கனையாக தன் தனித்திறன்களை வளர்த்துக் கொண்டார். 2023 தான் கஸ்தூரி பளு தூக்கும் போட்டிகளுக்கான பயிற்சியை தொடங்கினார். விடாமுயற்சியுடன் போராடிய கஸ்தூரி ஒரே வருடத்தில் அடுத்தடுத்து 36 பதக்கங்களை வென்றார். அடுத்து மாநில அளவில் வெற்றி பெற்று உலகளாவிய பளு தூக்கும் போட்டிகளுக்கு தேர்வானார். ஆனால் குடும்ப சூழல் காரணமாக விசாவுக்கு விண்ணப்பிக்க பணமின்றி ஐரோப்பாவில் நடந்த சர்வதேச போட்டியை தவறவிட்டார். எனினும் ரஷ்யாவில் நோவோசிபிர்ஸ்க் நகரில் நடைபெற்ற வேர்ல்ட் ப்ரொஃபஷனல் பவர் லீக் பளு தூக்கும் போட்டியில் 48 கிலோ எடை பிரிவில் பங்கேற்கும் வாய்ப்பு கஸ்தூரிக்கு கிடைத்தது. இம்முறை தன்னார்வலர்கள் கை கொடுக்க இந்திய பவர் லிப்டிங் கூட்டமைப்பின் உதவியுடன் ரஷ்யா சென்ற கஸ்தூரி உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று அசத்தினார். கூலி தொழிலாளியாக பணிபுரியும் தன் அம்மா சுமந்த சுமைகளை நினைத்த பொழுது கஸ்தூரிக்கு தன் கைகளில் இருந்த எடை அத்தனை கனமாக இருக்கவில்லை. தாயின் கனவை உயர்த்தி பிடித்து உலக சாம்பியன் பட்டம் வென்றார். கஸ்தூரிக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின் டிராப்ஸ் பெருமிதம் கொள்கிறது. தினக்கூலி உழைப்பாளியினுடைய மகள் தினசரி வருகிற பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு அளப்பெரியது. கஸ்தூரி, உங்களுக்கான தருணம் இது. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே படித்தது எல்லாமே இங்கே எத்திராஜில் தான் படித்தேன். ஆக்சுவலி நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். இங்கே மேடையில் எங்கள் அம்மா கூப்பிடலாமா? அம்மா வாங்கம்மா. திருக்குறள்ல சொல்லுவாங்க, ஈன்று புனிதினும் பெரிதுவங்கும் தன் மகனை அப்படிம்பாங்க. இல்ல தன் மகளை சான்றோல் என கேட்ட தாய். நாங்கள் வந்து ரொம்ப சாதாரண குடும்பம் தான். அப்பா வந்து மனநோய் பாதிக்கப்பட்டவங்க, அம்மா வந்து சித்தாள் வேலை கூலி வேலைக்கு தான் போகிறவங்க. ஆக்சுவலி நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில். எங்கள் வீட்டில் வந்து 3 பெண் குழந்தைங்க, கடைசி பொண்ணு தான் நான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் எல்லாமே படிக்க வச்சது. நான் சின்ன வயசில் ஒரு 2வது படிக்கும் போதே எங்கள் அப்பா மனநோய் பாதிக்கப்பட்டவங்க. எல்லோரும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தோம். கரெக்டாக நான் ஸ்கூல் படித்து முடித்த உடனே எனக்கு எத்திராஜில் சீட் கிடச்ச உடனே எங்கள் வீட்டில் போக வேணான்னாங்க. நான் அடம் முடிச்சு எங்கள் அம்மா கூட வந்து இங்கே ஜாயின் பண்ணல, நானாக தனியாக தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். என் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணேன். ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி நான் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் இங்கே காலேஜ் ஹாஸ்டல் கிடச்சிது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கும் போது இங்கே காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிளப் கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்டேன். அவங்க எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் இங்கே கரெக்டாக காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கொடுக்கறது, மேட்ச் போகிறது எல்லாமே அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. அப்புறம் 2 வருஷம் முடித்த பிறகு ஃபுட்பாலில் தான் நான் இருந்தேன். சரி, இது டீம் கேமாக இருக்கே, என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் யாருக்கும் சரியாக தெரியலையே, நான் இண்டிவிஜுவல் கேம் போனால் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்கள் அம்மா நினச்சேன் நான். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு செங்கல் மண்ணை தூக்குறவங்க. அவங்க இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகிறாங்களே, என்னால் முடியாதா, சரி ஒரு பவர் லிஃப்டிங்கில் ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பவர் லிஃப்டிங்கில் கால் எடுத்து வைக்கிறேன். அது 2023 3rd இயர் படிக்கும் போது. அப்போ கரெக்டாக டேர்ன் ஆகுனேன். அப்போ எங்கள் அம்மா வேணாம் தான் சொன்னாங்க. நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். அதுக்கு எல்லாமே ஸ்ட்ரீட் லைட்ஸில் ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு அங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறேன். பரவாயில்ல, அப்போ தான் எனக்குன்னு ஒரு கோல்டு மெடல் நான் எடுக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆட வரேன் ஸ்டேட்டு, நேஷ்னலில் 4th ப்ரைஸ் வந்தோடனே மறுபடியும் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டிஸ்ட்ரிக்ட் சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஸ்ட்ராங் உமன் 2 times அடிச்சிருக்கேன். மறுபடியும் ஸ்டேட் போகிறேன். மறுபடியும் நேஷ்னலில் வந்து டெல்லியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறேன். நேஷ்னலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்த உடனே இந்த 2024 வந்து நவம்பர் மந்த் வந்து ரஷ்யாவுக்கு செலக்ட் ஆகிற WBPL வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அவார்டுக்கு. அதில் வந்து செலக்ட் ஆகி அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா 2 lakhs அது மாதிரி தேவைப்பட்டதுன்னு. அப்போ கிருபாகரன் சார் ஹைகோர்ட் ஜட்ஜ் எனக்கு அவர் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஃபுல் உதவி போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாமே சேர்த்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அவரால் தான் இவ்வளோ தூரம் போக முடிஞ்சுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு மற்றவங்க உதவி பண்ணனால தான் போக முடிஞ்சுது. அதே எங்கள் அம்மா வந்து 3 பேரையும் ரொம்ப படிக்க வச்சாங்க. ஃபஸ்ட் அக்கா 2 டிகிரி படித்தாங்க, MSc மேக்ஸு. 2வது அக்கா MBA,
நான் இப்போ பிஎஸ்சி மேக்ஸு. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 120 ரூபாய்க்கு போனாங்க கூலி வேலைக்கு. அப்போதைக்கு 2வது படிக்கும் போது அந்த கூலி வேலை வச்சு தான் 3 பேரையும் இவ்வளோ தூரம் படிக்க வச்சது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேனே. எங்கள் அம்மா தான் இதுக்கு எல்லாமே காரணம். ரொம்ப தேங்க்யூ. அது எங்கள் அம்மா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த காலேஜ் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. வந்தோடனே இது உன் காலேஜா இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. உள்ள ஆடிட்டோரியம் வந்தோடனே என்னம்மா இவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப நன்றிமான எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. என் ஃபஸ்ட் டைம் மேடையில் வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பேசுறியாம்மா? அம்மா ஒரு 2 வார்த்தை பேசுங்க, கண்டிப்பாக நாங்கள் கேட்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து செய்யார்லேருந்து செல்வநாயகல் தெரு, திருவண்ணாமலை மாவட்டம். எங்கள் குழந்தைங்கள ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபஸ்ட்லேருந்து வளர்த்தேன். இதில் வேறு எங்கள் வீட்டுக்காருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, குழந்தைங்களே பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் நான் என்ன சொன்னேன் எங்கள் பசங்கிட்ட, முதல்ல படிப்பு கவனம் செலுத்துங்க, மீதியை கூட நான் எப்படின்னா பார்த்துக்கிறேன், சாப்பாடெலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துக்கிறேன். ஆனால் படிப்பு தான் முக்கியம். 3 குழந்தையுமே மும்முரமாக படிக்குதான். இப்போ கூட மேரேஜ் சொன்னாங்க, மேரேஜெலாம் வேணாம், முதல்ல படிப்பு கவனம் செலுத்துங்க. படிப்பு தான் நம்ம முக்கியம். படிப்பு மீண்டும் மீண்டும் நீ படிச்சினாக்கா உங்கள் கல்வி உன்னை கொண்டு போச்சுனாக்கா உனக்கு கல்வியே உனக்கு சாப்பாடு. எப்படியாவது நீ முயற்சி எடுத்து படிப்பு தான் முக்கியம். அதனால் முதல்ல படிங்க, அது கொண்டு வேல் கொண்டு எது ஒன்றாலும் பார்க்கலாம். இன்னும் நான் என் பெரிய பசங்கள்லேருந்து 3 குழந்தைங்களும் அதான் சொல்லி வளர்த்து வச்சுக்கணும் வரனே கண்டி. ஆனால் வயக்கத்தில் என் குழந்தைங்கள தான் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரலாம் வயசு என் பசங்களுக்கு தான் நான் செலவு பண்ணிக்கிறேன். கண்டி யாருக்கும் ஒரு பைசா, எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கும் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கறது கிடையாது. இதில் பட்சி யாருன்னா எங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சாலும் எங்கள் பசங்களுக்கு தான் அப்படியே நாங்கள் சேர்த்து படிப்புக்கோசம் தான் பயன்படுத்துகிற மாட்டே வேறு எதுவும் செய்யலை. ஆனால் பசங்களை முக்கியமாக படிக்கணும். அந்த படிப்புக்கு தான் முன்னேற்றம். எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. உலகம் வெளியே சுத்தத்து எதுவுமே எந்த பழக்கமும் கிடையாது. எங்கள் வீட்டுக்காருக்கு எந்த பழக்கமும் கிடையாது. அவர் திடீர்னு வீட்டு மனையோட பிரச்சனைனால மைண்டு சரியில்லை. அதனால் அவர் அப்படி ஆகிட்டார். எவ்வளோ நானும் ஹாஸ்பிட்டலில் கைமா பார்த்தோன்னு சரி பண்ணல. அதுக்கப்புறம் நான் அவரே பார்த்துனா வேலைக்கு ஆகாது. அவரே ஒரு பக்கம் பார்த்துன்னு பசங்களையும் ஒரு பக்கம் பார்த்துன்னு எங்கே போய் படிக்கிறீங்களோ படிக்கும். ஆனால் இவங்களே தான் சேர்ந்தாங்க. இவ்வளோ இன்னொரு பாப்பாவும் சென்னையில் படிக்கிறாங்க. ஒருத்தி மட்டும் அங்கே செய்யல ஆர்ட்ஸ் காலேஜ். இன்னும் இப்போ எம்எஸ்சி மேக்ஸு, அப்புறம் போச்சுன்னா எம்ஏ. இன்னொருத்தி வந்து இப்போது இது படிக்கிறான், இவோ எத்திராஜில் படிக்கிறான். அவள் வந்து இது படிக்கிறான், இது பெரியவோ இப்போ கவர்மெண்ட் டிஎன்சி கிளாஸ் படிக்கிறான். அவளும் இன்னும் படிச்சுன்னு தாங்கிறான். படிப்பு தான் முக்கியம் சொல்லிட்டு படிக்க வைக்கிறேன் மேடம். எல்லாருக்கும் நன்றி சார். நீங்களும் ஒரு சிங்கப்பெண் தான் இல்லையா? அவங்கள விட இங்க இன்னும் இன்ஸ்பிரேஷனலா இருக்காங்க எங்களோட ஸ்பீச். சார் 2 வார்த்தைன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க பேசின அத்தனை வார்த்தைகளும் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷம் கஸ்தூரி. கல் சுமந்த கைகளில் கல்வி மூலமாக தான் உலகத்தினுடைய வெயிட்டான அந்த வெயிட் லிஃப்டிங்கை செய்து விருதை சுமக்க வைத்த அந்த பெண்ணை குறித்து நாம் பெருமைப்படுகிறோம். எத்திராஜ் கல்லூரியும் பெருமைப்படுகிறது. we are so proud of you. இது ஏதாவது சேனலில் பார்க்கக்கூடிய உலகத்திற்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறோம், இன்னும் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமு, அழகு கலை, அதெல்லாம் எங்கள் பெண்கள் வெயிட் லிஃப்டிங்கில் உலகத்துக்கே ஒரு உதாரணமாக நாங்கள் எங்கள் பெண்களை மாற்றிக்கிட்டு இருக்கோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். பிரதர் மகேந்திரன், நேரத்தில் நன்மைக்கிறது வெகு சில வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அவார்ட் வாங்கினவங்களுக்கு, அதை ப்ரெசென்ட் பண்ண வந்தவங்களுக்கு, அவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரெயின் ட்ராப்ஸ் நான் ஃபஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சிடுறேன். இவங்க ரொம்ப வருஷமாக நிறைய நல்ல ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வெளியே சொல்லிகிட்டு இருந்தேன், ஆண்கள் பெண்கள் அதெல்லாம் உடஞ்சி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஆண்களை விட பெண்கள் தான் ஒரு ஸ்டெப் மேலே இருக்காங்க. we are very proud to say that. and இந்த உலகமே உங்ககிட்ட தான் கிரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்களோ இந்த உலகம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ இந்த உலகம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, உங்கள் ஹார்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. உங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் நான் அனிதா பற்றி சொல்லணும். அனிதா உன்னை பற்றி நான் எங்கேயுமே சொன்னதே இல்லை. நான் ஸ்கூலில் பார்க்கும்போது என்னோட ஜூனியர், அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, தமிழில் எல்லா ஸ்டேஜ்லேயுமே வந்து பிச்சு உதறுவாங்க. நான் ஒரு ஸ்டார் கிட்ட நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பொண்ணு ஒரு ஸ்டார் கிட்ட வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. வெரி ஹாப்பி. அண்ட் நீங்கள் நிறைய பேர் அவார்டு வாங்க வந்திருப்பீங்க, அண்ட் நிறைய பேர் கொடுக்க வந்திருப்பீங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு நிறைய அவார்டு தரலாம். ஏன்னா அந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பொண்ணு மட்டுமே நின்று எவ்வளோ உழைச்சிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அண்ட் ராஜுனா, நம்ம நிறைய ஜிம்ல பேசுவோம், நாம தனியா பேசிக்குவோம். இது என்ன, இது உலக அதிசயமா? அவர் மட்டும் இல்ல, அவரோ ஒரு வைஃப், என்ன ஒரே ஃபிட்னஸ் ஃபேமிலி அவங்க. வேணா நம்ம தனியா நம்ம குரூப்ல பேசிக்குவோம். அனிதா பத்தி நானும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவேன், ரெயின் டிராப்ஸ் மேடையை விட எங்க ரஹனா மேடம் மேடையை விட இதுக்கு சிறந்த வாய்ப்பு கிடையாது. ஒரு பிரைம் டெலிவிஷன்ல சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்து ஒரு மிகவும் பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்து
பிக் பாஸ், பிபி ஜோடிகள், தமிழ் பேச்செங்கள் மூச்சு, முதல் வணக்கம்னு இவங்க பெரிய ஷோ பண்ணதெல்லாமே பெரிய ஷோ. அனிதா சம்பத்தும் ஒரு பெரிய சாதனையாளர் தான். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். சுரேஷ் ஜெயின் சார் கிட்ட சில வி லைக் டு ஹியர் ஃபியூ வேர்ட்ஸ் சார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் ரெயின்ட்ராப்ஸ், மிஸ்டர் அரவிந்த் அண்ட் த ஹோல் டீம். ரொம்ப அழகாக ஒரு வருஷமாக இந்த உமன்ஸ் டேக்கு இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணின்னு இருக்காங்க. அண்ட் கேசர் ஹேஸ் பீன் இன்வால்வ் ஃபார் அ லாங் டைம். ப்ளஸ் இப்போ அரவிந்த் அவர் பண்ண சேவைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அவர் ஆனர் பண்ணியிருக்குது. இப்போ ரீசெண்டாக எங்கள் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட அவருக்கு நம்ம அவார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அரவிந்த் அண்ட் இஸ் டீம் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஒர்க். இவங்க வந்துட்டு ஒரு அவார்டிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ராணி அம்மாவை வந்து நாங்கள் ரீசெண்டாக ரோட்டரியில் கூட அவார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் கிளப் மூலியமாக. அதனால் நான் அவங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருத்தரை வந்துட்டு இவங்க செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆனர் பண்ணுறதுனால ஒரு விமென் எம்பவர்மெண்ட் கூட சொல்லலாம், இல்லை விமென் சமுதாயத்துக்கே ஒரு கௌரவம் தான். இந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணு பார்த்தா நான் வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஹர் ஏஜ். ஷி வாஸ் ஜஸ்ட் 21. She doesn't even look like 21. இவங்க பலு தூக்குற மாதிரி இருக்காங்களா, ஆனால் பட் she has done. She is such a inspiring and motivational for everybody. இந்த மாதிரி ஒருவருடைய ஸ்டோரியை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இது எஸ்பெஷலி விமென்ஸ் கோசம் இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறதுல கேசர் கிஃப்ட் மார்ட் வந்து பல வருடங்களாக இவங்களோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ we also feel proud to get associated and I am sure that we all feel honored by honoring wonderful people like them and God bless them. Thank you. Thank you so much sir. அனைவருக்கும் நன்றி. விருது கொடுத்தவர்களுக்கும் விருதாளருடைய அம்மாவுக்கும் நன்றி. Thank you so much.